எனக்கு இப்படி ஒரு பார்க்க ஒரு வாய்ப்பு தந்த இந்த சிசர் கிளாஸ்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எங்களுக்கும் இந்த ஃபீல்டுக்கு சம்மந்தமே இல்லை. என்னோடய பொண்ணு அவங்க ஆர்வமாக இந்த கிளாஸ்க்கு வரணும்னு ஆசைப்பட்டா. அது எங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு அவள் மேரீடு, அவங்க ஹஸ்பண்ட் சம்பளத்தோடு தான் அவள் இந்த கிளாஸ்க்கு வந்துட்டுருக்கா. அவள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்துட்டுருக்குறா. எங்களுக்கெல்லாம் அதில் உடன்பாடே கிடையாது. சரி, அவள் ஆசைப்படுறாளே அப்படி சொல்லிட்டு நாங்களும் அவங்க மாமியார் வீட்லேயே அனுப்பி வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி ஃபைனல் கிளாஸு. என்னோடய சின்ன பொண்ணு வந்து அவள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறா. அவள் +2, அவள் பப்ளிக் இருக்குது. இருந்தாலும் அக்காக்காக கேர் பண்ணி இன்றைக்கி ஃபுல்லாக அவள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கா. நானும் ஒர்க் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு சரி 2 பேருமே வந்திருக்காங்களே அப்படி சொல்லிட்டு நானும் அவங்களுக்காக வந்திருக்கேன். எங்களோட வீடு பார்த்திங்கன்னா பல்லாவரம், அவளோட வீடு பார்த்திங்கன்னா துறைப்பாக்கம், நான் வேலை செய்கிற இடம் பார்த்திங்கன்னா ராமபுரம். ஸோ இதுக்கு எல்லாருக்கும் கஷ்டப்பட்டு வரோம் அப்படின்னா முதலாவது பசங்களோட சந்தோஷம். ஸோ அவங்க சந்தோஷத்துக்கு நம்ம கஷ்டப்படக்கூடாது. அதேமாதிரி அவங்க படுற கஷ்டத்துலேயும் நம்ம கொஞ்சம் பங்கெடுத்துக்கணும். அவங்களால பண உதவி செய்ய முடியலனாலும் நம்மளால் முடிஞ்ச உடம்புழப்பு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்திருக்கேன். எல்லாருமே நல்லா பண்ணாங்க. ஆனால் என்னோட பிள்ளைங்க கிடையாது, எல்லா பிள்ளைங்களுமே நல்லா பண்ணாங்க. எனக்கு இப்படி ஒரு பார்க்க ஒரு வாய்ப்பு தந்த இந்த சிசர் கிளாஸ்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அதேமாதிரி எல்லாருமே சந்தோஷமாக போங்க. யார் ஃபஸ்ட்டு அப்படிலாம் கிடையாது, இல்லை ஃபஸ்ட்டு பெஸ்ட்டுன்னாங்க அப்படிலாம் கிடையாது. எப்பவுமே தோல்வி தான் ஒரு வெற்றிக்கு உதாரணம்